இன்னைக்கு நம்ம வந்து 3 முதிரை பார்க்க போறோம். அது மூணுமே வந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கான முதிரா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சின் முத்ரா. இந்த சின் முத்ரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம கையில 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 ஃபிங்கர்ஸ்ல ஆள்காட்டி விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் லைட்டா டச் பண்ணணும். மீதி 3 ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த பொசிஷன் வந்தோடனே நம்ம கைகள் ரெண்டுத்தையும் நம்ம கால் மேல வச்சு உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கண்ணை மூடி பிரீத்திங்ல 15 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இந்த முத்ரா பண்றதுனால நம்மளோட மனது ஒரு அமைதி நிலைக்கு வரும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நல்ல உறக்கம் வரும். அடுத்தது நம்ம பண்ண போறது சூரிய முத்ரா. இந்த முத்ரா பண்றதுக்கு நம்ம கையில 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 ஃபிங்கர்ஸ்ல மோதிர விரலை எடுத்து கட்ட விரலோட அடியில ஒரு மேடு பகுதி வருது பாருங்க, அதுல வச்சு லைட்டா டச் பண்ணிட்டு இப்ப நம்ம கட்ட விரல் எடுத்து மோதிர விரல் மேல வச்சு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா அழுத்தக்கூடாது. லைட்டா எல்லாமே ரிலாக்ஸா பண்ணுங்க. மித்த 3 விரலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த பொசிஷன் வந்தோடனே கை உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி நம்ம மடியில இந்த 2 கையும் வச்சு கண்ணை மூடி பிரீத்திங்ல 15 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் சூரிய முத்ரா. இந்த சூரிய முத்ரா பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால என்ன ஆகும், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் ரெடியூஸ் ஆகி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சூரிய முத்ரா வந்து நம்ம மைண்டோட கான்சென்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அதை ரொம்பவே ஷார்பன் பண்ணும். ஸோ இந்த சூரிய முத்ரால அவ்வளோ பலன் இருக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பிராண முத்ரா. பிராணம் அப்படின்னாலே உயிர்னு அர்த்தம். இந்த பிராண முத்ரா பண்றதுக்கு வந்து நம்ம கையில 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல சுண்டு விரலும் மோதிர விரலோட நுனி இருக்கு இல்லையா? அது வந்து கட்ட விரலோட நுனியை டச் பண்ணணும். சுண்டு விரல் மோதிர விரலோட நுனி கட்ட விரலை வந்து அதோட நுனியை வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது மீதி 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் வந்தோடனே நம்ம மடியில உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கண்ணை மூடி பிரீத்திங்ல ஒரு 15 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி 15 நிமிஷம் இந்த முத்திரையை பண்ணலாம். இந்த முத்திரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்திரை வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு பெரிய தீர்வா இருக்கும். இது வந்து சக்தி கொடுக்குற முத்திரை. நம்மளுக்கு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டயர்டா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? நம்ம அப்படி டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த முத்திரையை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த முதிரையை பண்றதுனால நீண்ட நாள் தீராத வியாதி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ரிலீஃப் தரும். அவங்க மெடிசினோட சேர்த்து இந்த முத்ராவும் ட்ரை பண்ணாங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 முத்ராவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்ரா. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்ரால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்கு. இந்த 3 முத்ராவையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.